வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம எங்கேயாவது ஊருக்கு இல்லை வேறு எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் 2 நாளே கெட்டு போகாத அளவுக்கு ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், ஒரு நாள் தங்குறோம், 2 நாள் தங்குறோம், ஒரு இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு நம்ம 2 நாள் தாங்குற அளவுக்கு இந்த தக்காளி சட்னி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பாருங்கள், 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு எண்ணெய். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ கடாய் காஞ்சிட்ருக்கு, அடுப்பு பற்ற வச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் விடணும். ஏன்னா நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா வெளியவே வச்சு சாப்பிட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட பரவாயில்ல. எங்கேயாவது டூர் போகும்போது கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடணும். இப்போது ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இதிலையே நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த தக்காளியை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டுருவோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ ஹையில் வச்சுக்கலாம். நல்லா இந்த தக்காளி வதங்கணும். இந்த தக்காளி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம், அது அந்த கட் பண்ணி வச்சுருக்க அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். வெறும் மிளகாத்தூளையும் நம்ம போட்டுடலாம். காரம் இதில் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நீங்கள் மறுநாள் சாப்பிட்றதுங்காட்டியும் அந்த காரம் இழுத்துரும் எல்லாமே. இப்போ பாருங்கள், இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. நீங்கள் தண்ணி விட்டால் இது மறுநாள் கெட்டு போயிடும். அதனால் தண்ணி விட வேணாம். பாருங்கள், தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கி அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருங்க. நல்லா அந்த புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும் இதில். அந்த புளிப்பு தன்மையினால தான் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் விட்ட எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும். நல்லா தெளிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா அந்த எண்ணெய் மொத்தம் இந்த தக்காளி பாருங்கள், எந்த இதுவும் தெரியாமல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா தெளிஞ்சிருச்சு. இப்போ கடைசியில் நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டு அதை நல்லா கிண்டிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. எப்படியும் இந்த தக்காளி தொக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சிங்கன்னா தான் இந்த பக்குவத்துக்கு வரும். அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சு மறுபடியும் சிம்மில் வச்சு இப்படி வதக்குனிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.